ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு டிசிஎஸ்லேருந்து 2025க்கான புது ஹையரிங் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், இந்த ஜாப்க்கு உங்களுக்கு கோடிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி நாள் 20/2/2025 அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Let's get started. டிசிஎஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்க வேகன்சியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி ஆகணும் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, அதாவது February 20, 2025 நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு March 10, 2025 டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் இப்போது நம்ம ஜாப் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். டிசிஎஸ்லேருந்து 2025க்கான MBA ஹையரிங் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் ஹையரிங் எக்ஸ்க்ளூசிவ்லி 2025ல் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் விட்டுருக்காங்க. அண்ட் அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 2 years ஃபுல் டைமாக MBA, MMS, PGDBA, PGDM கோர்சஸ் முடிச்சிருக்கணும். அண்ட் இந்த கேண்டிடேட்ஸ் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஆப்ரேஷன்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸை பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்ஸ் டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் அப்படிங்கிற போர்ட்டல் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் ஐடிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்து ஓடிபி மூலயமா உங்கள் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கலாம். இது பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆகி ஒரு புது டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அங்கே போய் அப்ளை ஃபார் த டிரைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஜாப்க்கு அப்ளையும் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் முன்னாடியே லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்களோட இமெயில் ஐடியும் கேப்சாவையும் கொடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அவே டேஷ்போர்டுக்கு போயிடும். அங்கே போய் உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான டெஸ்ட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சென்டர்ஸ் அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போய் தான் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் யோர் அப்ளிகேஷன் மூலயமா உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு நிறையா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். அதாவது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சென்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். பட் லேட்டாக அவங்க எங்கே உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அங்கே போய் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் கீழே டிசிஎஸ் இந்த எக்ஸாமுக்கும் அண்ட் ஜாப்க்கும் எந்தவித ஃபீஸும் வாங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒரிஜினல் அண்ட் காப்பி ரெண்டுமே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஃபர்தராக எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு இமெயில் ஐடியும் டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டெஸ்ட் எலிஜிபிலிட்டி என்னன்னு நம்ம பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 years ஆஃப் MBA, MMS, PGDBA, PGDM 2025ல் முடிக்க போகிற கேண்டிடேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் நீங்கள் 10th, 12th டிப்ளமா ஆர் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷனில் அட்லீஸ்ட் 60% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் சிஜிபிஏவாக வச்சுருக்கணும். அண்ட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் ஏதாவது ஒரு பேப்பரில் நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். பட் ஒரு பேப்பருக்கு மேலே நிறைய பேப்பர்ஸ் நீங்கள் அரியர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. அண்ட் அந்த அரியர்ஸும் நீங்கள் கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே கிளியர் பண்ணிடணும்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோர்ஸ் டைப்புன்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபுல் டைம் கோர்ஸ் தான் பண்ணியிருக்கணும். பார்ட் டைம் ஆர் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணியிருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஆர் நீங்கள் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் தாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஜாப் வேக்கன்சி நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வரனால உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க.
உங்கள் எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வெர்பல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் பிஸ்னஸ் ஆப்டிடியூட் மட்டும்தான். அண்ட் எக்ஸாம் டியூரேஷன் 90 minutes. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸில் நமக்கு பேசிக்காக ரைஸ் ஆகிற நிறைய டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ஜாப்க்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இன்னொரு டைம் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டிஎம் பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் டி அண்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.